தெரியாம கடனை வாங்கிட்டேன். ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்னு நானும் சொல்லலாம், ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ்லாம் நிறையா பதிவு பண்ணியிருக்கோம். பேட்டர்ன் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை ஒரிஜினல் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பெல்ட் பகுதி வந்து தைக்கிறோம். பெல்ட் பகுதி தைக்கிறதுக்காக அடிஷ்னல் கிளாத்து, அதன் மேலே ஒரிஜினல் பீஸு, அதன் மேலே லைனிங் பீஸ் வச்சு 4 இன்ச்சுக்கு தையல் போட்டு மேலே ஒரு ஊசி இடம் போடுறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குதிரை இடம் ஒன்று போடணும். இந்த தையல் வந்து நிறைய பேர் போடுறதே இல்லை. அப்படியே நேரடியாக பார்த்திங்கன்னா அவுட்லைன் தைச்சி விட்றீங்க. அவுட்லைன் இப்படி தைக்கக்கூடாது. நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்து இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த 4 இன்ச்சு அரை இன்ச்சு தையல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இது எதனால் வந்து இந்த தையல் போட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் முன்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் பகுதி வந்து சில நண்பர்களுக்கு வந்து சுருண்டு போகும். அந்த மாதிரி சுருண்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டபுள் கிளாத் வச்சு நீங்கள் எப்பவுமே ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பிசுறு எல்லாமே கட் பண்ணிடலாம். இந்த பிசுறு வந்து ரொம்ப ஒட்டியெல்லாம் வெட்ட வேண்டாம். லைனிங் வந்து லைட்டாக ஒரு கேப் விட்டு கூட நீங்கள் வெட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பகுதி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீஸ் கீழே வச்சுட்டு லைனிங் பீஸ் மேலே வைங்க. மேலே வச்சுட்டு 4 இன்ச்சு தையல் வந்து போடுங்க. இது எம்ப்ராய்டிங் கிளாத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் தைக்க முடியும். துணி பார்த்திங்கன்னா பிடிச்சிரும், நூலாக வந்து சிக்கிரும். அதனால் சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெதுவாக தைக்கிறோம். நம்ம திருப்பூர்ஜி அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு தான் நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட தையல் துறை உங்களுக்காக கற்றுற சிறப்பாக கற்றுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஊசியடை வந்து ஒன்று போட்டுட்டுருக்கலாம். ஊசியடை போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா திருப்பி வெளிப்புறத்துலேயும் ஒரு ஊசியடை வந்து போடுறோம். இதில் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா குதிரை போட்டுட்றீங்க. இந்த குதிரை வந்து போடக்கூடாது. யாரை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறீங்க இல்லையா, அதை வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குதிரை இடையெல்லாம் போட்டுறீங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் பெருக்கல் மார்க் போட்டு இந்த இடத்துல இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இதை மட்டும் பார்த்துங்க. நம்ம சேனலில் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அழகாக வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். சிறப்பாக வந்து நீங்கள் ஒரு கலைஞர், தையல் கலைஞர் ஆகணும் அப்படின்னா பொறுமையாக வந்து நம்ம எப்படி சொல்லித்தரோம் அப்படிங்கிறத உங்களுடைய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தைச்சி பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கோ அல்லது மற்ற நபர்களுக்கும் நீங்கள் தைக்கும்போது பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக வந்து ப்ளவுஸுடைய அமைப்பு இருக்கும். இப்போ இந்த அவுட்லைன் எல்லாமே நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா கவனமாக பாருங்களேன். தெரியுதுங்களா? அந்த அவுட்லைன் எல்லாமே அழகாக பொறுமையாக தைக்கணும். அவசர அவசரமாக தைக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா எம்ப்ராய்டிங் பீஸாக இருக்கிறதுனால பீஸ் பார்த்திங்கன்னா கீழே நூலாக சிக்கிரும். அந்த மாதிரி சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், கைப்பகுதியில் பார்த்திங்கன்னா முன்பகுதியில் வந்து குடஞ்சி விட்டு வெட்டுறோம் இல்லையா, இந்த வளைவு வந்து நம்ம கட் பண்ணுறோம். இதை வந்து எஸ்கட்டுன்னு சொல்லுவோம். நான் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடிக்கு வீடியோஸ் வந்து அனுப்பி விடுங்க, அல்லது ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் எனக்கு நேரடியாக அனுப்பி விடலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஒரு 1000 நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக தையல் பயிற்சி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்போ போல் டைம் கிடைக்குதோ அப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேருக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கப்பு பகுதி எல்லாமே பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து சேம் அதே மாதிரியே கப்பலில் தைக்கணும். சரிங்களா? பிசுறு எல்லாமே வெட்டிவிட்டு இந்த கப்பில் வந்து கீழே வந்து பிசுறு வராமல் இருக்கிறக்காக நான் பிரத்யேகமாக இதுக்குன்னே சொல்லி ஒரு வீடியோவே ஒன்று பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக வந்து தைக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் முன்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கப்பு பகுதி தான் மெயின். அது என்னென்னு பார்த்திங்கன்னா சென்டர் பகுதி தான் ரொம்ப கவனமாக தைக்கணும். சென்டரில் பார்த்திங்கன்னா சென்டர் டாட் பிடிக்கும்போது 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்து இருக்குது. இந்த அளவுகள் வந்து நீங்கள் சரியாக வந்து பிடிக்கணும். இதை கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் சிறப்பாக வந்து அந்த ப்ளவுஸோடைய அமைப்பே இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது மறந்துட்டாலும் ஸ்டிச் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிடலாம். அதனால் எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் சிறந்த தையல் கலைஞராக நம்ம ஆக முடியும். அப்போ தான் நம்மளை ரொம்ப நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா இவன் எங்கடா எப்போ பார்த்தாலும் உழைப்பு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அந்த மாதிரி வராமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் வரமாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நான் எப்படி தைக்கிறேங்கிறத எப்பவுமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருங்க. நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 தையல் 3 தையல் இந்த மாதிரிலாம் தையல்லாம் நிறையா போடுவேன். இந்த மாதிரி நீங்களும் தையல் போட்டு தைச்சி கொடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும், முன்ன பின்ன டைம் ஆகும். இருந்தாலும் அதை எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் தைக்கிற ப்ளவுஸை
ஒரு 3/4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீட்டாக தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ப்ளவுஸுடைய அமைப்பும் ஃபிட்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் தைக்கிற மாதிரி தைங்க. இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நிறையா விஷயத்த தையல் கலைஞர்களை பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை நம்ம எதுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒழிச்சு வச்சுருவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை, ரகசியத்தையும் வெளியே தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நீங்களும் சிறப்பாக கற்றுக்கணும், உங்களை நம்பி வரக்கூடிய கஸ்டமர்களுக்கும் சிறந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லித்தரோம். ப்ளவுஸ் கட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து பார்க்காத நண்பர்கள் உடனே பார்த்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து கற்றுக்குங்க. ப்ளவுஸ் கட்டிங் பழகிட்டு பேப்பர் கட்டிங்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து கற்றுக்கிட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிடுங்க. ஏதாவது குறை நேரம் இருந்துச்சுன்னா சொல்லித்தரேன். அதை சரி பண்ணி நல்லா தைச்சி பழகிக்கிங்க. ஓகேங்களா? யாராவது சொல்லி தருவா, எங்கே போய்டா பழகணும் அப்படின்னு சொல்லிலாம் கவலையப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தில் என்னையும் ஒரு நபராக நினச்சிக்கிட்டு நீங்கள் எனக்காக முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலுமே கேளுங்க, நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கேட்டு இல்லை ரிப்ளை வரக்கு லேட் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் இல்லது இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று எனக்கு வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸோ எடுத்து அனுப்பிவிடுங்க. குறை நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்லித்தரேன். சரி பண்ணிடுங்க. சரி பண்ணிவிட்டு நல்லா தைச்சி பழகுங்க, நல்லா கட்டிங் பண்ணி பழகுங்க. இந்த அவுட்லைன்லாம் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி அவுட்லைன்லாம் தைக்கும்போது என்னோடய வலது கை இடது கை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இந்த பிசுறு எல்லாமே அழகாக வந்து தட்டி விடுங்க. இந்த பிசுறு தட்டி விட்டு இப்போ கீழே பார்த்திங்கன்னா பெல்ட்டுக்காக இதை வந்து சிலர் வந்து ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து இது பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேக் தட்டி நீளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம ஒரு பக்கம் மடித்து தைக்கணும். ஏன்னா பிசுறு வராமல் இருக்கணும் இல்லைங்களா? இந்த பிசுறு வராமல் இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி தான் வச்சு தைக்கிறோம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு அகலம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஃபினிஷிங்கில். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒரு தையல் ஒன்று 4 இன்ச்சு தையல் அப்படியே போட்டே வாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் கிளாத் மேலே ஒரு ஊசி எடை வந்து போடுங்க. புதர் எடை போட்டக்கூடாது, ஊசி எடை. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் பகுதி அப்படியே மடித்து உள்ளே வந்து ஒரு ஊசி எடை வந்து போட்டுட்ருக்குறோம். கார்வர் தையல் போடணும். பார்த்துங்க எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு அதன் பிறகு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சிறப்பாக வந்து நீங்கள் தைக்கலாம். இந்த பீஸோட கலரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கத்திரி கலர் கலந்த மாதிரி இருக்குது. லைனிங் வந்து கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. லைனிங் கலர் ஒன்று, பீஸ் கலர் ஒன்று இருக்குது. அது வந்து டார்க்காக இருக்கிறனால எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலராக தெரியும். இந்த ப்ளவுஸ் ஒரிஜினல் பீஸே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ கலரில் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ப்ளவுஸ். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய அளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கில் டாட்டோடைய நீளம் எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமே மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய உயரம் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3.5 இன்ச்சு வைக்கிறேன். அந்த 3.5 இன்ச்சுக்கு அப்படியே அழகாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அது ரெகுலராக தைக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 3.5 இன்ச்சுங்கிறது அளவு வந்து தெரியுது. டேபிள்லேயே வந்து நான் சில அளவுகள் எல்லாமே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ சோடு இருந்தால் இந்த அளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெகுலராக தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்றைக்கே ஒரு நாள் தைக்கக்கூடாது, ரெகுலராக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். தினம் ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அப்படி தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து அட்டகாசமாக வந்து வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி பாருங்கள், ஃபினிஷிங் அட்டகாசமாக இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுடிதாருக்கும் ப்ளவுஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா மாற்றம் இருக்குது. சுடிதார் தைக்கிற நண்பர் எல்லாமே ப்ளவுஸ் தைக்கலாமான்னு கேட்டால் தைக்கலாம். ஆனால் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக தைக்கணும். ஏன்னா சுடிதார் வந்து லைட்டாக லூஸாக இருக்கும், ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபிட்டிங்காக உடம்போட உடம்பாக பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும். இதற்கு அதற்குமே பார்த்திங்கன்னா கட்டிங் இல்லாமல் நிறைய மாறுபாடு இருக்குது. இதெல்லாம் மிக விரைவில் பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு ப்ளவுஸுக்கு கட்டிங்கில் வந்து என்னென்னலாம் மாற்றம் இருக்குங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்காக பதிவு பண்ண போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். எப்படி தைக்கிறேங்கிறத நல்லா உன்னிப்பாக பாருங்கள். ஊக்குப்பட்டி ஐப்பட்டியெல்லாம் எப்படி தைக்கிற அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு துணியெல்லாம் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். துணி வந்து பேலன்ஸாக இருக்கிற கிளாத்தில் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஊக்குப்பட்டியோட உயரம் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த உயரத்தோட ஒரு 3/4 இன்ச்சு கூடுதலாக வச்சு என்ன பண்ணிக்கிறோம்னா ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பேசுகிறத கவனிச்சுட்டு தைக்கிற வேலையை வந்து எப்பவுமே பார்க்காம இருக்கக்கூடாது. தைக்கிற வேலையை ரொம்ப கவனமாக பாருங்கள்.
போட் நெக் மாடல் ப்ளவுஸ் வேணுமா, ஃபஸ்ட்டு மாடல் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். போட் நெக்கில் ஒரு மாடல் ப்ளவுஸ் வேணால் உங்களுக்காக பிரத்யேகமாக பதிவு பண்ணுறோம். ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு போட் நெக்கில் சின்னதாக ஒரு மாடல் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மிக விரைவில் அதையும் நம்ம பதிவு பண்ண போகிறோம். இந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டி கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டியும் வந்து டிஃப்ரெண்ட் வரும். லெஃப்ட் சைடில் வரும், ரைட் சைடில் வரும். அதை மட்டும் எப்பவுமே பார்த்துக்குங்க. உங்கள் ஊரில் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் ஊர் பேர் போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் அதை எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஊர் சார்ந்த நண்பர்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் எப்படி வந்து வீப்பட்டி வந்து லெஃப்ட் சைடு வருதா அல்லது ரைட் சைடு வருதா, ஊக்கு கட்டுவாங்களா அல்லது ஐ கட்டுவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே சொல்லுங்கள். எந்தெந்த ஊரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்காக பிரத்யேகமாக முடிஞ்ச வீடியோஸும் பதிவு பண்ணுறேன். வி கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா வைக்கிற இடம் முடிக்கிற வரும் ரெண்டு பக்கத்துமே பார்த்திங்க அப்படின்னா லாக் தையல் வந்து நல்லா போடணும். ஏன்னா அந்த லாக் தையல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஊக்கு கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முறை 2 முறை யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பிடிங்கிடும். அந்த மாதிரி வி வந்து பிடுங்காமல் இருக்கணும் அப்படின்னா வைக்கிற இடம் முடிக்கிற இடம் இந்த 2 பகுதியிலுமே பார்த்திங்கன்னா நல்லா லாக் தையல் வந்து போடணும். அதை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் சொல்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டியோட உயரம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்போவுமே வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது தனிப்பதிவில் நிறைய அனுப்புகிறீங்க. நீங்கள் தைக்கிற பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா உயரம் வந்து ஒன்றா ஊக்குப்பட்டி சைடில் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா வீப்பட்டி சைடில் கம்மியாக இருக்குது. ரெண்டில் ஏதோ ஒன்று மாறி மாறி தைச்சிட்றீங்க. இதை வந்து செக் பண்ணாமல் தைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. உங்களுக்காக தான் பிரத்யேகமாக இந்த விஷயத்தையும் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். இல்லைன்னா அது பண்ணவே மாட்டேன். சரிங்களா? நிறைய நண்பர்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா செக் பண்ணுறதில்ல, அப்படியே எடுத்து தைச்சு விட்றது. தைக்கிறோமா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அப்படி பண்ணக்கூடாது. வீப்பட்டி ஊக்குப்பட்டி எப்போவுமே வந்து சரிசமமாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் எப்பவுமே தைக்கணும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு செக் பண்ணணும்னு கேட்டால் கட்டாயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் நீங்கள் செக் பண்ணணும், 10 ப்ளவுஸ் தைச்சாலும் அதை செக் பண்ணணும். இது ரொட்டீன் வேலை. உங்களுக்கு வந்து மெமரியில் வந்து இதை பதிவு பண்ணி வைக்கங்க. ரெகுலராக நம்ம எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் வீப்பட்டி ஊக்குப்பட்டியை செக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்து பதிவு பண்ணிக்கங்க. நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையே இதுதான். காலஞ்சி தான் இது என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ப்ளவுஸு என்னென்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய ப்ளவுஸு பார்த்திங்கன்னா கையை மேலேயோ கீழேயோ ஏதோ பக்கம் ஆட்டும்போது பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிட்டு கொக்கி வந்து கழுந்துடும். கொக்கி கழுந்துச்சுன்னா கஸ்டமரும் உங்களை தேடுவாங்க. எதுக்கு தேடுவாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் அதை எப்போவுமே கவனமாக பார்த்துக்குங்க. கஸ்டமர் உங்களுக்கு ப்ளவுஸை தைக்க கொடுக்குறதுக்கு தான் தேடுவாங்க, தைச்சதை தூக்கிட்டு தேடக்கூடாது. அதை எப்பவுமே கவனமாக பார்த்துக்குங்க. தெரியுதுங்களா? ஒவ்வொரு முறையும் நான் செக் பண்ணி தான் தைப்பேன். செக் பண்ணாமலாம் எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணுறது இல்லை. செக் பண்ணி பார்த்து எச்சுக்கம்மி இருந்துச்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? கணக்கில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் துணி வந்து எடுத்துக்கலாம். கழுத்துடைய நீளம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேக் கழுத்து ஒரு 8, 8.5 இருக்குது. ஃப்ரண்ட்டு கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் தேவைப்படும். இந்த லென்த்து வந்து எவ்வளோ இருக்குது தேவை அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து இந்த கிராஸ் துணி வந்து நீங்கள் வெட்டணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 5-6 துணியை வந்து வெட்டிகிட்டு இருக்காதீங்க. கிராஸ் லென்த்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கழுத்தை வந்து ஃபுல்லாகவே டேப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் வெட்டிக்கிங்க. இந்த கிராஸ் துணியில் அப்படியே அழகாக வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய ஒரிஜினல் பீஸ் வந்து கீழேயும் லைனிங் பீஸ் மேலே வர மாதிரி வச்சுட்டு 4 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த 4 இன்ச்சு தையல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சிறுசெல்லாம் போட்டுறாதீங்க. அதை எப்பவுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எப்போவுமே வந்து நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவு முறைகள் வந்து மாறிடக்கூடாது. அளவு முறையில் வந்து எப்போவுமே ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜக்கா வந்து நம்ம கட்டாயமாக இந்த வளைவு பகுதிகளில் கட்டாயம் இந்த கத்திரி வெட்டு வந்து போட்டே ஆகணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த திருப்பும் போது அந்த வளைவுகள் கழுத்துடைய வளைவுகள் எல்லாமே சரியாக வரும். இதுலேயும் நிறைய நண்பர்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறக்காக தான் பொறுமையாக வந்து நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பகுதியை தைக்கும் போது எப்படி தைக்கணும், அதை எப்படிலாம் தைச்சு கரெக்டாக வந்து நம்ம திருப்பணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த கத்திரியில் வளைவில் கத்திரி வெட்டு வச்சு வெட்டாமல் தைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கையை தூக்கிட்டு போங்க. இனிமேல் அதை கட் பண்ணி தைக்கணும். அதை பார்த்துக்குங்க.
இப்போ இந்த 1/2 இன்ச்சு வர மாதிரி மடித்து மேலாப்பில் ஒரு தையல் வந்து போடுங்க. கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு வரணும், அதிகமாக இல்லாமல் பார்த்துங்க. ரொம்ப 1/4 இன்ச்சுக்கெலாம் மடிச்சிடாதீங்க, ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த போல்டிங் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா அகலமாக அழகாக இருக்கும். ரொம்ப பெருசு வேண்டாம், பெருசு வச்சிங்கன்னா திருகல் வந்த மாதிரி ஆயிரும். அதனால் 1/2 இன்ச்சுக்கு கவனப்படுத்திக்கங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியான துணிகளாக தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக தைங்க, ஊசி வந்து உடஞ்சிரும். ஏன்னா இந்த பீஸுக்கே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால ஊசி வந்து கட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் மெதுவாக தைக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது கீழ் பீஸுக்கு இது வெட்டிடாதீங்க. இந்த கலரே பார்த்தீங்கன்னா டார்கன் கலரில் இருக்குது, 2 கலர் கலந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதே மாதிரி நான் இன்னொரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுறேன், அதில் இன்னும் நல்லா குவாலிட்டியாக நல்லா தெரிகிற மாதிரி போடுறேன். இந்த வீடியோ வந்து நான் பேசுகிறது எல்லாமே கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. தைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நான் பேசுகிறத கவனமாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ஒவ்வொரு பகுதி நல்லா கவனமாக பாருங்கள். உங்களுக்கு தைச்ச ப்ளவுஸ் மாடல் வேணுனாலும் உங்களுக்கு கீழே கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் மாடல் வேணாலும் நான் தைச்ச ப்ளவுஸோடைய ஆல்பமெல்லாம் உங்களுக்கு வேணுன்னா போட்டுருவேன். அதை பார்த்து நம்ம எப்படி ஃபினிஷிங்லாம் தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஷார்ட் வீடியோலையும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் நிறைய பதிவு பண்ணியிருப்போம். மாடல் ப்ளவுஸு, மாடல் சொல்லி நிறையா இருக்கும். புதுசாக தைச்சு பழகிற நண்பர்கள் மாடல் ப்ளவுஸ் எல்லாம் நிறையா பதிவு பண்ணியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாடல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு ஹெவியாக இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே தைக்கலாம். இந்த சின்ன சின்ன மாடல் தைச்சு பழகிட்டிங்கன்னா பெரிய மாடல் கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கை பகுதி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கை ரவுண்டு வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ண பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. கை வெட்டின பகுதியை ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வைக்கணும். கை வந்து நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம், அதை வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சு தையல் வந்து போடுங்க. டபுள் தையல் வந்து போட்டுக்குங்க, சரிங்களா? ரெண்டு கையும் தைச்சிட்டு நம்ம போய் ஓவர்லாக் போட்டு வந்துட்டு, நீங்கள் ஓவர்லாக் போடுற நண்பராக இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்குங்க. ஓவர்லாக் போடாமல் தைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஓவர்லாக் ஒன்று வாங்கி வச்சு ஓவர்லாக் போட்டு கொடுங்க. ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கையெல்லாம் குத்தாமல் இருக்கும். ஏன்னா சில துணிகளுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சைடு வந்து தைக்க போகிறோம். இந்த சைடு தைக்கையில் ரொம்ப கவனமாக பாருங்கள். எத்தனை தையல் போடுறேன் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா டாட் வந்து லைட்டாக பிரிஞ்சிருக்கு, அதனால் அதுக்கு ஒரு தையலை போட்டு விட்டுடலாம். பேக் சைடு முதுகில் பார்த்தீங்கன்னா 2ஆக மடித்து இடுப்பகுதியை மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 தட்டு ஒட்டுக்காக வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஃப்ரண்ட் தட்டோடைய நீளம் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிற பார்த்து இதையும் மார்க் பண்ணிக்கலாம். 2 ஒட்டுக்காக வச்சுக்கோங்க. ஒட்டுக்காக வச்சுட்டு டிசி மார்க் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு வச்சு என்ன பண்ணுறோம், சைடு தைக்கிறோம். சைடு தைக்கும்போது கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த ஹாமோல் பகுதி வந்து தைக்கும்போது இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஹாமோல் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கையோடு செக் பண்ணிக்கணும், சரிங்களா? தையல் வந்து கரெக்டாக நேராக வரணும், வளைச்சி வர மாதிரி போடாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆமோல் பகுதியில் கை ஜாயின் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கணும். கை ஜாயிண்ட்டு கட்டாயமாக செக் பண்ணணும், கை ஜாயிண்ட்டு சரியாக இருக்கணும். சைடு மட்டும் தைக்கிறது எப்படின்னு சொல்லி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே சைடுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக சைடு மட்டும் தைக்கிற வீடியோ வேணுனாலும் நான் பதிவு பண்ணுறேன். இல்லை கை மட்டும் தைக்கிறது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கை மட்டும் தைக்கிற வீடியோன்னு ஸ்லீவ்னு போடுங்க, பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த பகுதி மட்டும் தனியாக ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு கேட்குறீங்களோ அந்த பகுதி உங்களுக்காக பிரத்யேகமாக வீடியோஸ்னால் பதிவு பண்ணுறேன். வேணுங்கிற நண்பர்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கை மட்டும் தைக்க வராது இல்லைங்க, அது மட்டும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா
கீழே சொல்லிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்காக பிரத்யேகமாக வீடியோ போடுறேன். நூல் வந்து பிரிஞ்சிருக்கு, அதனால் அதுக்கு ஒரு தையலை போட்டுக்கலாம். நூல் கட் ஆகிடுச்சு, கவனிக்காம முட்டை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா இந்த ரெண்டாவது சைடு தைக்கும்போது ஃபுல்லாக எடுத்தோடனே நேராக தைக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சோண்டு தைச்சிட்டு இடுப்பு பகுதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை பகுதி அதுக்கப்புறம் தைச்சிக்கங்க. சரிங்களா? கை ஓப்பன் பகுதி வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கை ஓப்பன் பகுதியும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகளில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தைக்கணும். சைடுக்கு வந்து நம்ம எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று நான் தரப்போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 நண்பர்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி வகுப்பு வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த 1000 பேர்த்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் சைடு எத்தனை தையல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 1000 பேர்த்துக்கு எப்போ பயிற்சி எடுக்கிறோமோ அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அவற்றின் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த பயிற்சி எடுக்க முடியும். என்னென்ன பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக சொல்லுவோம். நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைடு எத்தனை தையலுங்கிறத மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். லெஃப்ட் சைடில் எத்தனை தையல், ரைட் சைடில் எத்தனை தையலுங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த தையலுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு கேப் இருக்கணும். அதனால் நான் வச்சுக்க தையல் கேப் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் தொடர்ந்து நிறையா ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் சொல்லி நிறைய வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுடைய அளவுகளில் பேட்டர்ன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் பேட்டர்ன் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். உங்கள் அளவுகள் வந்து கரெக்டாக நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அளவுகளில் நாங்கள் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொரியர் பண்ணலாம். கொரியர் வசதிகளும் உண்டு. சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, மாடல் ப்ளவுஸு, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு, ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னு சொல்லி எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே எல்லா ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. மினிமம் 7 நாள் ஆகும், அதை சொல்லிடுறேன். இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து மாடல்ஸ் எல்லாம் அனுப்பிகிட்டே இருக்கீங்க, நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அனுப்பிகிட்டே இருக்கீங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்காக தைக்கிறதுக்காக குறைந்தபட்சம் 7 நாள், ஆனால் 7 நாள் ஆகாது, அதற்கு முன்னதாகவே நம்ம கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட வரக்கு ஒரு 2 நாள் ஆகும், என்கிட்ட தைச்சி உங்களுக்கு வரக்கு ஒரு 2 நாள் ஆகும். 4 நாள் ஆயிடும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு நாள், இதுலேயே 5 நாள். சரிங்களா? நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங், பாய்.